கைஸ், ரொம்ப போரிங்கா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியே எவ்வளவு நேரம் இருக்கிறது? ஆர்பிஸ் பால்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அதுலயும் ஒரே பிரச்சனை. ஃப்ரீயா விடு கவின். அதான் ஏதோ இங்க கேம்ஸ்லாம் வரப்போகுதுன்னு பேசிக்கிட்டாங்க. அது வந்தா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். அவங்க திறக்கிறதுக்குள்ள ஸ்கூலே ரீஓபன் ஆயிடும். நம்ம ஏதாவது சமைச்சு சாப்பிடலாமா? இல்லனா வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்கலாம். என்ன திடீர்னு பப்பி சவுண்டெல்லாம் கேக்குது? எங்க இருந்து வருது ஒண்ணும் புரியலையே. ஹே ரோசி, அங்க பாரு, ஒரு கியூட்டான பப்பி நம்மள பார்த்து தான் வந்துட்டு இருக்கு. இது யாரோட பப்பின்னு தெரியலையே. பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. தனியா வேற இருக்கு. கூட யாரும் காணோமே. யாரோ வாக்கிங் கூட்டிட்டு வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், இதை எங்க தேடிட்டு இருக்காங்களோ. இது வேற. ஏய், வாட் இஸ் திஸ்? அங்க இன்னொரு பப்பி வேற வருது. ஓ மை காட், வாட் இஸ் ஹேப்பனிங்? அர்ஜுன், வெனிலா, இங்க பாருங்க, மொத்தமா 3 பப்பீஸ் இருக்கு. ரோசி, இது மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. பாவம், இது என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. இது யாரோ வீட்ல இருந்து வழி தவறி வந்துருச்சு. யாருதான் இருக்கும்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியால யார் வீட்லயுமே பப்பீஸ் இல்ல. ஹே ரோசி, என்ன இத்தனை நாய்க்குட்டி இருக்கு? புதுசா வாங்கியிருக்கியா? இல்ல ஸ்வேதா, இது என்னோடது இல்ல. பார்க்க அழகா தான் இருக்கு, ஆனா எனக்கு பெட்ஸ்னாலே பிடிக்காது. நீ ஏன் உன் மடியில வச்சுக்கோ. இது யாருதுன்னே தெரியல. நாங்களே ஒன்றும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். இதுல நீ வேற வந்து நடுவுல. தயவு செஞ்சு போயிடு. பாவம், இத வளர்க்கறவங்களை இந்த பப்பீஸை எங்க தேடிட்டு இருக்காங்கன்னே தெரியல. யாருதுன்னு தெரியலையா? அப்ப இந்த பப்பியை நானே எடுத்துட்டு போறேன். இதை கொண்டு போய் நீ என்ன பண்ண போற? அதுக்கு நீ ஒழுங்கா சாப்பாடு கூட வைக்க மாட்ட. ஹே ஸ்வேதா, உன் வேலையை மட்டும் பாரு. நான் இந்த நாய்க்குட்டியை எடுத்துட்டு தான் போறேன். தேங்க் காட், நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நீங்க எல்லாம் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஜிம்மி, டாமி, பிளாக்கி, நீங்க இங்க இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஹே, யார் நீ? இந்த பப்பீஸ் எல்லாம் பேர் வச்சு கூப்பிடுற? நான் இந்த ஏரியால உன்னை பார்த்ததே இல்லையே. எங்க இருந்து வர? ஸ்கூபி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நீங்க 3 பேருமே காணோம். தொலைஞ்சு போயிருந்தீங்கன்னா என்ன பண்றது? தேங்க் காட், இவங்க எல்லாரும் உங்களை பார்த்துக்கிட்டாங்க. இல்லனா என்ன ஆகும்? ஸ்கூபி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்து பார்த்தா இவங்க 3 பேரையுமே காணோம். நல்ல வேளை நீங்க அவங்கள பார்த்துக்கிட்டீங்க. இல்லனா என்ன ஆயிருக்கும்? இவங்க 3 பேருமே தொலைஞ்சு போயிருப்பாங்க. ஸ்கூபிக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் இந்த கேஜ்குள்ள வச்சிருக்கேன். இருங்க, நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்கூபி, வெளில வா. தோ ஸ்கூபி உள்ளதா இருக்கா. ஸ்கூபி, வெளில வா. பாத்தீங்களா, இதான் என் ஸ்கூபி. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த பப்பீஸ்லாம் இங்க வந்துட்டு இருந்தது 1 by 1. அதான் யாரு மிஸ் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையேன்னு பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீயே கரெக்டா வந்துட்ட. இது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கிறதுனால எல்லாரும் விளையாடிட்டு இருந்தோம். எனக்கு இப்பதான்ப்பா ஞாபகமே வருது. எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த புதுசா கட்டின வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீதான் சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அதுவும் இல்லாம உங்க வீட்டுல டாக் வளர்க்குறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவ வந்ததால நம்ம பப்பி எடுத்துட்டு போலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவ வந்து இந்த பப்பீஸ்லாம் என்னோடதுன்னு சொல்லிட்டா. நாங்க இவ்வளோ வருஷமா கொரியால தான் இருந்தோம். எங்க அப்பாவுக்கு அங்க ஜாப் இருந்ததால அங்கே இருந்தோம். அப்புறம் வேணாம், எங்க அப்பா இந்தியாவிலே செட்டில் ஆயிட்டலான்னு சொல்லதால எல்லாரும் சேர்ந்து இந்தியாவுக்கே வந்துட்டோம். எனக்கு கொரியாவை விட இந்தியா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் ஃபர்ஸ்டே வந்திருக்கலாம். ஓ அப்படியா, சூப்பர். நாங்களும் இந்த ஏரியாவுக்கு புதுசுதான். 6 மாசத்துக்கு முன்னாடிதான் இங்க வந்தோம். ஆமா, எல்லா பப்பீஸுமே உன்னோடது தானா? எப்படி நீ சமாளிக்கிற இத்தனை பப்பீஸை வச்சு? ஆக்சுவலி என்கிட்ட ஒரு டாக் தான் இருந்துச்சு. அது இப்ப புதுசா குட்டி போட்டுச்சு. அதோட பப்பீஸ் தான் இதெல்லாம். அது மட்டும் இல்லாம நான் ஒரு டாக் லவர். அதனால இத்தனை பப்பீஸை வளர்க்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, நீங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க. நான் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க. ஐயோ கடவுளே, இதுவே ஒரு பெரிய கும்பல். இவ வரது மட்டும் இல்லாம 4 நாய்க்குட்டியை வேற எக்ஸ்ட்ரா கூட்டிட்டு வந்திருக்கா. ஆமா, நீங்க எல்லாருமே இங்கதான் மீட் பண்ணி விளையாடுவீங்களா? ஆமா லிசா,
நாங்க எப்பயுமே இங்க தான் விளையாடுவோம். நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. வரும்போது மறக்காம பப்பீஸையும் கொண்டு வந்துரு. அதை வச்சு நம்ம ஜாலியா விளையாடலாம். ஹே ஜாலிப்பா, நம்ம கேங்ல ஒரு புது மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பப்பீஸும் எடுத்துட்டு வராங்க. அதை வச்சு நிறைய ஃபன் பண்ணலாம். ஹே லிசா, நாளையில இருந்து நீயும் வந்துரு. நம்ம சமைச்சு சாப்பிடலாம், வெளியில போலாம், ஜாலியா இருக்கும். ஹோ சூப்பர். நான் கூட ஏரியாவுக்கு புதுசு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க. ஆமா, உங்க பேர் என்ன? ஹாய் லிசி, ஐ எம் ரோசி. இது வெனிலா, இது கவின், இது வினி, அப்புறம் இவ தான் ஸ்வேதா. இது அர்ஜுன், இது பப்ளி. இவ கூட இன்னும் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஜெனி அப்புறமா அப்படி அவங்க வரல. இவ காவியா, கவினும் காவியாவும் ட்வின்ஸ். உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. சரிப்பா, நான் இப்ப கிளம்புறேன். ஏன்னா ஸ்கூபிக்கு வேற உடம்பு சரியில்ல. அதனால நான் இப்ப வீட்டுக்கு போறேன். முடிஞ்சா ஈவினிங் வரேன், இல்லைன்னா காலையில வரேன். ஆமா, நீங்க எந்த டைம்ல இருப்பீங்க? நீங்க டைம் சொன்னீங்கன்னா நான் கரெக்டா அந்த டைம்ல வந்து மீட் பண்ணுவேன். லிசா, டைமிங்லாம் இல்லை. நீ எப்போ எட்டி பார்த்தாலும் நாங்கள் ரோட்டில் தான் கிடப்போம், வந்து பார்த்துக்கலாம். ஸ்வேதா, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? ஏன் மானத்தை இப்படி வாங்குற? லிஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பப்பீஸை கூட்டிட்டு இப்போ வீட்டுக்கு போ. ஃப்ரீயா இருந்தா வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நாங்க இங்க தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு கூட வந்து விளையாடலாம். நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது வேணா உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே கூட வந்துடலாம். நோ ப்ராப்ளம்.